ஒரு டான்ஸ் ஆமா ஒரு டான்ஸ் ஒரு கிரகத்தோட தலையெழுத்தையே மாத்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க அந்த தெய்வீக டான்சர் யாரு, அவரோட கதை என்னன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ தெய்வீக டான்ஸ்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வர்றது யாரு? சிவனோட தாண்டவம் தான், கரெக்டா? ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட். மகாவிஷ்ணு ஒரு டான்ஸ் ஆடி அதுல ஒரு அசுரனையே காலி பண்ணி ஒரு கிரகத்தையே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாருன்னா என்ன சொல்வீங்க? ஆமாங்க, நாம இன்னைக்கு பார்க்க போறது அந்த மாயக்கூத்தனோட புராண கதை தான். பேர்லயே இருக்கு பாருங்க, மாயக்கூத்தன். தன்னோட கூத்து, அதாவது டான்ஸ் மூலியமாவே மாயையை ஜெயிச்ச ஒரு கடவுளோட கதை இது. சரி, கதைக்குள்ள போலாம். ஹெச்மசார்னு ஒரு அசுரன். இவன் சாதாரண ஆள் இல்ல, மாயாஜாலம் பண்றதுல பயங்கர கில்லாடி. அவன் என்ன பண்றான், குமுதவள்ளின்னு ஒரு பெருமாள் பக்தைய கடத்திட்டு போயிடுறான். அப்போ அந்த பெண்ணோட கணவர் வேதசரன் அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. ரொம்பவே பதறி போய் நேரா மகாவிஷ்ணு கிட்ட மனமுருகி வேண்டிக்கிறாரு. பக்தனோட குரல் கேட்டா பெருமாள் சும்மா இருப்பாரா? உடனே தன்னோட வாகனமான கருடன் மேல ஏறி மின்னல் வேகத்துல உதவிக்கு வர்றாரு. இப்போ போர்க்களத்துல அந்த அசுரன் தன்னோட மாய வித்தையால ஒரே கன்ஃபியூஷன் உண்டாக்குறான். ஆனா விஷ்ணுவோ வேற லெவல்ல யோசிக்கிறாரு. உன் மாயைய என் மாயையாலேயே ஜெயிக்கிறேன் பாருன்னு சொல்லி நேரா அந்த அசுரனோட தலை மேலேயே ஏறி நின்னு ஒரு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு. அதுதான் மாயக்கூத்து. அந்த தெய்வீக நடனத்தோட அதிர்வையும் வேகத்தையும் தாங்கவே முடியாம அசுரன் சுருண்டு விழுந்துடுறான். அதனாலதான் மாய செஞ்ச அசுரனை தன்னோட கூத்து, அதாவது நடனத்தால ஜெயிச்சதால அன்னிக்கு விஷ்ணுவுக்கு மாய கூத்தன் ஒரு பேர் உருவாச்சு. சிம்பிளா சொல்லணும்னா மாயைய டான்ஸ் ஆடி ஜெயிச்சவர், அவ்வளவுதான். இந்த கதை வெறும் புராணத்துல மட்டும் இல்ல, இதுக்கு ஒரு லைவ் சாட்சி இன்னைக்கும் ஒரு கோயில்ல இருக்கு. அங்க இந்த வெற்றில ஒரு முக்கியமான பங்கு வகிச்ச கருடனுக்கு ஒரு ஸ்பெஷல் மரியாதை கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? நீங்க எந்த பெருமாள் கோயிலுக்கு போனாலும் கவனிச்சு பாருங்க, கருடாழ்வார் எப்பவும் மூலவருக்கு எதிரா தனி சன்னதியில தான் நிப்பாரு. ஆனா இந்த திருக்குழந்தை கோயில்ல மட்டும் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. இங்க உற்சவர் மாயக்கூத்தனுக்கு சரிசமமா அவர் பக்கத்திலேயே கருடனும் உற்சவரா நிக்கிறாரு. இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த அசுரன் கூட சண்டை போட பெருமாளை வேகமா கூட்டிட்டு வந்ததே கருடன் தான். அந்த உதவிக்கு ஒரு நன்றி கடனா பெருமாள் அவரை தனக்கு பக்கத்திலேயே ஒரு பார்ட்னர் மாதிரி நிக்க வச்சிருக்காரு. இது அவங்களோட வெற்றி கூட்டணியை காட்டுற ஒரு சூப்பரான விஷயம் இல்லையா? கதை இத்தோட முடியல. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த கோயிலுக்கும் நம்ம ஜாதகத்துல இருக்கிற ஒரு கிரகத்துக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. ஆமாங்க, இது எப்படி சனி பகவானுக்கான ஒரு பவர்ஃபுல் பரிகார ஸ்தலமா இருக்குன்னு இப்ப நாம பார்க்கலாம். முதல்ல இந்த திருக்குழந்தை கோயில் ரொம்பவே ஃபேமஸான நவ திருப்பதிகள்ல 6வது கோயில். குறிப்பா இது சனி கிரகத்தோட, அதாவது சனி பகவானோட நேரடி தொடர்புடைய ஒரு பரிகார தலமா பார்க்கப்படுது. அதனால ஜாதகத்துல 7.5 சனி, அஷ்டம சனின்னு சனியோட பார்வையால கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இங்க வர்றாங்க. அவங்க இங்க இருக்கிற மாயக்கூத்தனுக்கு சில பரிகாரங்கள் செய்றாங்க. உதாரணமா பெருமாளுக்கு கருப்பு துணி சாத்துறது, எள்ளு சாதம் நைவேத்தியம் பண்றது, அப்புறம் எள்ளு தீபம் ஏத்துறது. இதெல்லாம் செஞ்சா சனியோட கடுமையான பாதிப்புகள் குறையும்னு பக்தர்கள் ரொம்ப உறுதியா நம்புறாங்க. சரி, இங்க மாயக்கூத்தர் மட்டும் இல்ல, இந்த கோயில்ல வேற சில முக்கியமான தெய்வங்களும் இருக்காங்க. அவங்கள பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இங்க இருக்கிற மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாள். இவர் பாக்குறதுக்கு அப்படியே நம்ம திருப்பதி வெங்கடாச்சலபதி மாதிரியே நின்ன கோலத்துல தான் காட்சி தர்றாரு. அதனால ஒருவேளை திருப்பதிக்கு போக முடியலையேன்னு நினைக்கிறவங்க இங்க வேண்டிக்கிட்டா அதே பலன் கிடைக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு தாயார் இல்ல, 2 தாயார்கள் இருக்காங்க. ஒருத்தங்க அலமேலு மங்கை தாயார், இன்னொருத்தங்க குழந்தைவள்ளி தாயார். இதுல குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிக்கிறவங்க குழந்தைவள்ளி தாயார் கிட்ட வேண்டிக்கிட்டா அவங்களோட ஆசை கண்டிப்பா நிறைவேறும்னு சொல்லப்படுது. பேருக்கு ஏத்த மாதிரி அருள் பண்றாங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கூட ஒருவேளை அந்த அசுரன் செஞ்ச மாய மாதிரி தானோ, அதை ஜெயிக்க நாமளும் நமக்குள் ஒளிஞ்சிருக்கிற ஒரு தெய்வீக நடனத்தை ஆடணும் போல இல்லையா? இந்த ஒரு கேள்வியோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம்.